சிங்கப்பெண் அதிரடிப்படை பா இப்போ நிறுவிட்டாங்க. இது நிறுவனதுக்கு அப்புறம் எங்கேயுமே குற்றங்கள் நடக்காதான்னு கேட்டிங்கன்னா படிப்படியாக குறைச்சிருவாங்கன்னு நம்புவோம். ஆனால் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை நிறுவறதுக்குள்ளே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த சோதனைகள், பெண்களுக்கு நடந்த வன்கொடுமைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளில் 39 கேசஸ் பதிவாயிருக்கு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கவங்களுக்கே இங்கே பாதுகாப்பு தேவைப்பட்டது. அவங்களே இங்கே வழக்கும் கொடுத்துருக்காங்கன்றதான் நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையெல்லாம் விஜய் அவர்கள் ஒத்துக்க போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். இப்போ என்ன இது வரைக்கும் என்ன பண்ணாரோ, திமுக மீது எப்படி பழிய போட்டாரோ, அதிமுகன்ற வார்த்தை அவர் வாயில் வராது, திமுக மீது எப்படி பழிய போட்டாரோ அதே மாதிரி தான் திரும்பவும் இன்னைக்கு மேடை பேச்சுலையும் அவர் செஞ்சுருக்காரு. ரீல்ஸ்லாம் தேட முடியாதான், ரீல்ஸில் தேட முடியாது, ரீல்ஸ் மாதிரியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. கண்ணு கலங்குது, நெஞ்சு பதறது, இன்னும் ரீல்ஸ் மாதிரியே பேசிகிட்டு இருப்பீங்க, இன்னும் திருந்தலையா சாமி நீங்கள் அப்படின்னு தான் எல்லார்கிட்டையும் கேட்க தோணுது. வாங்க இந்த வீடியோவில் முழுசாக என்ன பேசினாரு, என்ன நடவடிக்கை இருக்குது, பெண் பாதுகாப்பு படை எப்போ உருவாச்சுன்றதையும் முழுசாக பார்த்துருவோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை இதை அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு போடுறாங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே பாட்டு வாருங்கள் தின்னும் அந்த ஏதோ லிரிக்ஸ் வரும்பா, அந்த பாட்டு தான் வந்து இந்த ட்ரம்பட்டில் போடுறாங்க. ஆஹா, இவங்க எல்லாத்துக்கும் பிஜிஎம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க போல. சின்னமும் பிகில் சின்னம், பிகில் படத்துல இருந்தே அப்படியே இங்கே பாட்டு இறக்கிட்டாங்க. ஸ்ட்ரக்சர் படி பக்காவாக நடக்கிறீங்க ஐயா. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை பக்காவாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச மாட்டீங்க, தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், இதெல்லாம் மாற்ற முடியாது. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த சோதனைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நெஞ்சு பதுக்குது, கண்ணு கலங்குது. சும்மா ரீல்ஸில் போய் இதுக்கான காரணங்களை தேட முடியாது, களத்தில் இறங்கி தேடணும். அப்படி தேடும் போது எந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்கிறார். போதை கலாச்சாரம் எப்படி தவிர்க்க முடியாத ஒன்றும், பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது இங்கே எப்படி தவிர்க்க முடியாமல் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோ, இதை தடுத்துருவீங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் எல்லாரும் உங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே ஆக்ஷன் ஹீரோக்கு மாதிரி காட்டுறதெல்லாம் இங்கே காட்டணும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்லாம் நம்ம கதறிச்சு. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பண்ணீங்கன்னா, இது வரைக்கும் பெருசாக எதுவும் பண்ணல. நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சீக்கிரமாக நடப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையாக குதிரை வேக அரசுன்னாங்கல்ல, அந்த கோயம்புத்தூரில் நடந்தது ரொம்ப குதிரை வேகம், ஆமை வேகத்தில் கூட நீங்கள் நடக்கலை அந்த செயல்பாடுகள். 2 நாள் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கான பதில் கொடுக்குறீங்க. சரிப்பா இதெல்லாம் நடந்துருச்சுன்னு கூட நம்ம விட்டோம் அப்படின்னா, இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை இனாகிரேஷன் பண்ணுற இன்னைக்கு பண்ணாங்க இல்லையா, நேற்று பண்ணாங்க இல்லையா, அப்படி அவங்க பண்ண இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நடக்குதா, நேற்று தான் நடக்க வேண்டியதான்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முன்னாடியே நடக்க வேண்டிய விஷயம். அவர் பதவிக்கு வந்து ஒரு 10 நாள் 15 நாளில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நடக்காமல் போகுது. ஏன் நடக்கல, அது ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் அந்த கோவை பெண் வழக்குலாம் அதுக்கு அடுத்து உடனே நடந்திருக்கணும். நடக்காமல் ஏன் போகுது அப்படின்னா, இங்கே யார் எப்பேர் போட்டால் என்ன, இவருக்கு தேவை அவர் ரூட்டுன்னு வச்சுருக்கக்கூடிய அந்த மாஃபியாவோடைய நிருபரான, அவருடைய ஓனரான, ஃபவுண்டரான நம்ம ஜெகதீசன் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிரகப்பிரவேசம் வச்சுருக்கிறாரு. அந்த கிரகப்பிரவேசத்துக்கு இவர் போய் பார்த்துட்டு வர்றதா இவருடைய முக்கிய வேலையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த 30 நாளும், ஒரு மாதம், கிட்டத்தட்ட 10ஆம் தேதியோட ஒரு மாதம் இருக்குது. இந்த ஒரு மாதம் இவர் ஆட்சியில் நடந்ததெல்லாம் சாதனையா சோதனையான்னு கேட்டிங்கன்னா, சாதனைகளும் இருக்குது சோதனைகளும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சாதனைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கூட்டணியிலிருந்து வந்த, கூட்டணின்னு சொல்ல முடியாது, ஆதரவிலிருந்து வந்த ஒரு அமைச்சர் இங்கே இருக்கார். யாருன்னா நம்ம விசிகாவை சேர்ந்த அமைச்சர் வன்னியரசு அவர்கள். அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப மும்முரமாக அப்பில் போயிட்டே இருக்குது. 2 இப்படி ஏறி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு விஷயம், ஒரு ஆட்சி அமைப்பு மேலே போகுது அப்படின்னா அது இப்படி போகும். இப்படி போய் பார்த்துருக்கீங்களா? அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் இங்கே மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு. இந்த தாவேக்காவோட ஒட்டுமொத்த ஆட்சி அப்படியே இறங்கிட்டே இருக்கு. ஒன்றுமே பண்ணலன்றத மிகப்பெரிய, எப்பா இப்போ தானே வந்துக்கிறாங்க, அவங்க ஏதாச்சும் செயல்படணும்ல அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி முதல் முறை தான். எப்படி செயல்படுவாங்க? களத்தில் நின்னாங்க, யாருக்காக போராடணும்னு தெரிஞ்சது, அதுக்காக போராடினாங்க. இன்னைக்கு அதுக்கான செயல்பாடுகள், அதுக்கான அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, அதுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே அதிகாரம் இன்னும் திமுகவில் இருந்துச்சு அப்படின்னா 2 சேர்ந்து நீங்கள் இப்படி வளருதுன்னுல அது இப்படி வளர்ந்துருக்கும். ஆனால் திமுக அதுக்கு வழிவகை கொடுக்கல அப்படின்றதான் இங்கே அது சரிப்பட்டு வராதுன்னு அண்ணாவுடைய கொள்கையை முன்னெடுத்து இங்கே செயல்பட்டாங்க.
நான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றதை மட்டும்தான் எங்கள் நிலைப்பாடான ஒன்று அப்படின்னு நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அது நிதர்சனமான உண்மையும் கூட, அதை நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இவர் மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் டம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. டம்மி தான், லிட்டரலி டம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வரும்போது அவ்வளோ பேசுகிறாருல, அன்னைக்கே இது இனாகிரேஷன் பண்ணியிருந்தா அதுக்கு அடுத்து நடந்த ஒரு 10 சம்பவங்களை தடுத்துருக்கலாமா? ஜூன் 1 போதைப்பொருள் கலாச்சாரம் தான் இதுக்கு முக்கிய காரணம், தடுக்க வேண்டியவங்க தடுக்காமல் விட்டாங்கன்னாங்கல்ல. எப்பா நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்களை தடுத்துட்டீங்களா? நீங்கள் பெருசாக வெளியே போய் மற்ற இடத்துல தடுக்க வேணாம். 2.5 வருஷம் ஆகுது, 3வது வருஷம் நீங்கள் அடியெடுத்து ஆட்சியும் பிடிச்சிட்டீங்க. பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னமும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திமுக காரங்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஜூன் 1 உங்கள் கட்சியை சார்ந்த 2 பேர் கைது பண்ணுறாங்க. ஏன்? போதைப்பொருள் கஞ்சா கடத்தியிருக்காங்க. அப்படி கஞ்சா கடத்தின ஒரு வழக்கில் உங்கள் கட்சியை சார்ந்த இப்போ ஆளுகளுடைய அண்ணன் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவங்க ஆட்சி வந்துட்டோன்ற ஒரு திமிரில் தைரியமாக கடத்திட்டாங்க போல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. இப்போ அவங்க கையில் எடுத்துன்னு போய் கொடுத்தது யாருன்னா திமுக காரங்க எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்தது யாருன்னா தாவேக்கா கொடி பின்னாடி நில்லுப்பா, கரெக்டாக கொடி பின்னாடி இருக்கணும், நீங்கள் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க நிற்க வச்சு அவரை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இன்றைக்கி போய் அவரை மாட்ட வச்சுருக்காங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களான்ற மாதிரி தான் இருக்குது இவருடைய செயல்பாடுகள் எல்லாம். மற்ற எல்லாருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இவராச்சு ஏதாச்சும் ஒன்று புதுசாக மாற்றம் கொண்டு வந்துடுவார், இவருக்காச்சும் அடிப்படை அறிவு இருக்கும். பார்த்தீங்கன்னா இவர் நிறுத்தின வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அதில் பாதி பேர் மேலே போதைப்பொருள் மேலே வழக்கில் இருக்குது. பெண்கள் மீது குற்றங்கள் நிகழ்த்துறதுல வழக்குகள் இருக்குது. இந்த ஆர்கே நகரில் பாம்பு சுரேஷ் என்ன பண்ணார்? கேஸ் அவர் மேலே கேஸ் தானே. அதுக்கு நீங்கள் என்ன அறிக்கை விட்டீங்க? இப்போ நம்ம கட்சியிலேருந்து இப்படி செஞ்சுருக்காங்க, நாளை பின்ன யாரும் நம்ம கட்சியிலேருந்து இப்படி செய்யக்கூடாது, அவங்க அப்படி யாராச்சும் செஞ்சீங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போன்னு உறுதியாக சொல்ல முடிஞ்சா அவங்களால? பூந்தமல்லியில் எம்எல்ஏ அவர் மேலே என்ன கேஸ்? கஞ்சா கடத்தல் கேஸு. 10 நாள் தான் ஆகுது வெளியே வந்து கூட கிடையாது, ஜாமீனில் வெளியே வந்துருக்கு. இது அவர் மேலே கேஸ் இப்போ நிலுவையில் இருக்கும், அடுத்து காணாமல் போவோம். உங்களுக்கு எதிராக யாருன்னா பேசுனாங்க அப்படின்னா அந்த சேனலை இருட்டடிப்பு பண்ணுவீங்க, இல்லை அந்த ஆட்களே என்ன பண்ணுவீங்கன்னா கைது பண்ணுவீங்க. 2 பேர் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க, 2 யூடியூபரை கைது பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்களே, இதுக்கு முன்னாடி இவங்க எந்த அவதூறும் பரப்பலையா? தாவேக்கா மாதிரி அவதூறு பரப்புறதுக்கு வேற ஒருத்தன் பிறந்து வரணும் இதுக்கு மேலே. அப்படியான ஒரு அவதூறுகள் எல்லாமே இந்த சிங்கப்பெண் படை மாறுத்தட்டி சொல்லிக்கிறாங்கல்ல, இது எப்பத்துலேருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சொல்லுவாங்க பிங்க் பெட்ரோல் வந்துச்சுப்பா, பிங்க் பெட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு திமுக காரங்க சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி அதிமுக அம்மா பெட்ரோல்னு கொண்டு வந்தாங்க, அதனுடைய வழிமுறை தான் பிங்க் பெட்ரோலு, அதனுடைய வழிமுறை தான் இன்னைக்கு ஸ்டிக்கருக்கு மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பெண்கள் பாதுகாப்பு படைக்கு வர்றதுக்கான முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1931 ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க தீக்கால. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் அவர்கள் பெண்கள் காவல்துறை பணியில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஏற்றி நிறைவேற்றுறாங்க. அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது யாருன்னா அப்படின்னா கலைஞர் அவர்கள் 1973 தான் இதை சட்டமாக்குறாரு. சட்டமாக்கி 20 நாளுக்கு அப்புறம் அது நடைமுறைக்கப்படுத்துகிறார். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் தான் முதல் பெண் காவல் படைன்றது உருவாக்கப்படுது. அந்த பெண் காவல் படை உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் 20 பேரை கொண்டவங்க முதற்கட்டமாக வராங்க. 20 பேர்லேருந்து 30 பேர்கிட்ட முதற்கட்டமாக உள்ளே சேர்க்கப்படுறாங்க பெண்கள் பாதுகாப்பு படைன்ட்டு. பெண்கள் காவல் நிலையத்துக்குள்ளே வரலாம், பெண்கள் காவலர் பணியில் அமர்த்தப்படுறது முதல்ல யார் செஞ்சது அப்படின்னா கலைஞர் அவர்கள் தான். இது வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்து பாருங்கள், முதல்ல யார் செஞ்சதுன்னா அது கலைஞர் அவர்களாக தான் இருக்கும், அண்ணா அவர்களாக தான் இருக்கும். இப்படியான ஒரு நடைமுறையில் தான் இது எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் 1008 மார்த்தட்டிக்கப்பா, யார் என்ன வேணா சொல்லிக்கப்பா, சிங்கப்பெண் வந்துருச்சு, பாதுகாப்பு படை இங்கே எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க, கஞ்சா போதை இது எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருவாங்கன்னா இது வரைக்கும் நடந்த அனைத்து சம்பவங்களுக்கும் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? தாவேக்கா நிருபர்களால், தாவேக்கா நபர்களால், உறுப்பினர்களால் நடந்த சம்பவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் வைக்கணுன்றது 2வது. இதுக்கெல்லாம் முழு பொறுப்பேற்க வேண்டியது விஜய் அவர்கள். உங்கள் கட்சியில் வந்த ஒரு ஆள் தானே, இப்போ நீங்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும். அதை விட்டுட்டு நான் மேடையில் மட்டும்தான் பேசுவேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் அரசு நிகழ்ச்சி
பதவி ஏற்றதுக்கப்புறம் நடக்கக்கூடிய முதல் அரசு நிகழ்ச்சியில் ட்ரம்பட்டில் என்ன பாடுறாங்க தெரியுமா? வழக்கமாக இந்த தேசிய கீதம் பாடுவாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, அந்த போயிட்டு வர பரேடுக்கு பண்ணுவாங்க. இதுதான் ட்ரம்பட்டோட வேலையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கப்பெண்ணை பாட்டு அதில் பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் தான் ரீல்ஸ் நடத்தக்கூடாது, ரீல்ஸில் போய் காரணங்கள் தேடக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு முதல்வர் அவர்கள். மனுஷனா நியாயமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி பேச மாட்டீங்க. நீங்கள் நியாயமான விஷயங்களை தேடி போங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயும் முட்டு கொடுக்க முடியாத ஐயா உங்களால். நீங்கள் பண்ணுற எல்லா வேலைகளையும் இந்த திருச்சியில் பேசினப்போ கூட மின்சாரத்துறை நீங்கள் 100 யூனிட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, பிரச்சனை 200 யூனிட்டு நீங்கள் தரீங்களா இல்லையா அப்படின்றது தான். அதில் இருக்கக்கூடிய 500 அதுன்னா 500 யூனிட்டுக்குள்ளன்றது தான். அதை பற்றி பேசலை. ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு விதை கலைஞர் போட்டது. அதுக்கு முன்னாடியே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படின்றது ஒரு மணி நேரத்துக்கு இல்லை, இந்த குறிப்பிட்ட அளவுக்கான மின்சாரங்கள் இலவசம்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள். விதை அங்கே போட்டது ராசா. அதுக்கப்புறம் தான் நடந்தது இவங்க 100 யூனிட் ஃப்ரீன்னாங்க. அது அப்படியே தொடர்ந்தாங்க. தொடர்ந்த வழக்கில் என்ன நடந்துச்சோ, கடந்த ஆட்சியில் என்ன இருந்துச்சோ அது தொடர்ந்தாங்க. தொடர்ந்ததோட வளர்ச்சியை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 200 யூனிட் கொடுப்பேன். நீங்கள் 200 யூனிட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்தீங்கோ அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. இது வரைக்கும் ஒரு வேலையும் பார்க்கல. அந்த 200 யூனிட் 2 மாதத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் தெரிஞ்சிங்க. இந்த செயல்பாடுகள் உங்கள் மீது நம்பிக்கை, மக்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக கொடுத்துருக்கு. தாவேக்காவை கண்ணை மூடிக்கின்னு ஆமாம் தாவேக்கா தான், விஜய் அண்ணா தான் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுத்துருக்குது. ஆனால் கொஞ்சம் மாற்றம் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஏமாற்றமாக தான் போய் சேர்ந்துருக்கு. உங்களுக்கு இது ஏமாற்றமாக இருக்கா என்னன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சிங்கப்பெண் படை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஒரே ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கே இந்த பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையில் இருக்கக்கூடியவரே. அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா ஆபாசமாக அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இந்த செயல்பாடுகள்லேருந்து எப்போ மீற போகிறோம்? தனி மனித ஒழுக்கம்னு இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசுகிறாரு. அவர் பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் தனி மனித ஒழுக்கம்னு பேசுகிறாருல்ல. அப்போ அந்த தனி மனித ஒழுக்கம் ஸ்டாலின் ஆட்சியில் ஏன் நீங்கள் பேசலை? தனி மனித ஒழுக்கம் வேணும்னு ஏன் நீங்கள் பேசலை? அப்போ பேசியிருக்கணுமே. அப்போ பேசியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு வந்திருக்காது. கண்ணை மூடின்னு எல்லாரும் போய் விசில் சின்னத்தில் குத்திட்டு வந்துடணுன்ற நடவடிக்கையில் நீங்கள் பேசிட்டீங்க. இன்றைக்கி அப்படியே பல்ட்டி அச்சாண்டாப்பா அந்தர் பெல்ட்டின்ற மாதிரி தான் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா தாவேக்காவுடைய அரசு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையும் பயிர்கடனில் ஏமாத்தம், கரண்ட் பில்லில் ஏமாத்தம், சிங்கப்பெண் படைகளில் காலதாமதம். பல பெண்கள் இன்றைக்கி கொடுமைக்கு உள்ளாயிருக்காங்க. இது வழக்கத்துக்கு மாற அதிகப்படியான நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இது எல்லாத்துக்கும் ஒரு இனாகிரேஷன் நடந்துருச்சு, அதை சரியாக கொண்டு போவாங்க, சரியாக வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்புகிறோம். இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் நீதி கிடைக்கும், இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நீதி கிடைக்கும். அந்த நீதி கிடைக்கிறதுக்கு அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் அமைக்கப்படுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எதுக்கே ஒரு மாதம் எடுத்துக்கிட்டாங்க. முதல் தேவை என்னவோ, இவர் எதை சொல்லிட்டு வந்தாரோ, முதல் கையெழுத்துக்களில் எதை போட்டாரோ அதையே செய்கிறதுக்கு இவருக்கு ஒரு மாதம் தேவைப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? 5 வருஷம் இப்படியே உட்கார வேண்டியது தான். 5 வருஷம் இல்லை, அடுத்து 10 வருஷமும் இப்படியே உட்கார வேண்டியது தான். ஏன்னா மக்களை முட்டாளாக்குறது ஈஸி, யோசிக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.